வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம் நடைபெற்றிருக்க வேண்டும். தமிழக மக்கள் தமிழ் ஈழத்தை நோக்கி சென்றிருக்க வேண்டும். சிங்கள காடையினிடம் போராட்டத்தை நடத்தி ஒரு தீர்வை அந்த மக்களுக்கு, தமிழ் ஈழ மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே நடக்காம மிகப்பெரிய அமைதியாக தமிழ்நாடும் மற்றும் உலகில் உள்ள தமிழர்களும் இருக்காங்க. ஒரு சடலத்தில் கூட, அதாவது இவ்வளவு கொடுமைகளை பார்க்கும்போது ஒரு உயிரற்ற சடலத்திற்கு கூட ஒரு போராட்ட உணர்வு வரும். கொஞ்சம் கூட தமிழனுக்கு இல்லை. அதற்கு காரணமும் என்கிட்டயே இருக்கு. இந்த பிரச்சனை நடந்தது ஆகஸ்ட் 13 வெளி உலகத்திற்கு வெளிவந்தது. இன்னைக்கு ஆகஸ்ட் 21, கிட்டத்தட்ட 8 நாள் தாண்டிடுச்சு. ஒரு சிறிய செய்தியாக கூட இதை தமிழ்நாட்டு பத்திரிகைகள், பிரபல நபர்கள் இதை பேசவில்லை. அப்புறம் எப்படி மக்களுக்கு தெரியும்? அப்புறம் எப்படி மக்கள் போராடுவாங்க? இன்றைக்கு இந்த செய்தி தான் தமிழ்நாடு பத்திரிகை முழுவதும் வந்திருக்கணும். 10ஓடு 11 கூட வரல. நிச்சயமாகவே இவர்களுக்கு இந்த பத்திரிகைகளுக்கு, இந்த பிரபல நபர்களுக்கு ஆபாச கூத்தாடி பின்னால சுத்துவதற்கும் அவனை ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குதே ஒழிய, இதை போன்ற போராடக்கூடிய, நியாயம் பெற்று தரக்கூடிய செய்தியை வெளியிடுவது கொஞ்சம் கூட இவர்களுக்கு ஆர்வம் இல்லை. இது 1995 காலகட்டத்தில் நடந்த செம்மணி மற்றும் சிந்துபாதி என்ற கிராமங்களில் நடந்த கூட்டு மனித தமிழர்கள் புதைக்குழி பிரச்சனை அப்படிம்பாங்க. இந்த பதிவு வெளிவருமானே தெரில. நான் பேசுகின்ற விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. என்றாலும் எந்த புகைப்படமும் சேர்க்காம நான் பேசுறேன். இதோட புகைப்படங்கள் பார்க்கணும், வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் கார்டியன் அப்படின்னு சொல்லி வலைதளம் இருக்கு. அதுக்குள்ள போங்க. இதனுடைய வீடியோவே கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோ நீங்க பார்க்கலாம். ஆனா ரொம்ப மனதுக்கு வருத்தமா இருக்கும். அதில் உள்ள தமிழர்கள் எலும்புக்கூடுகள் எல்லாம் உங்களை பார்த்து கேட்கும், இவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருக்கோமே, ஒரே புதைக்குழியில் 562 பேர் நிர்வாணமாக்கப்பட்டு சடலமாக கிடக்கிறோமே, எலும்புக்கூடா இருக்கிறோமே, தலையை துண்டித்து இதில் போட்டிருக்கானுங்களே. இந்த புதைக்குழியில் கை குழந்தை கூட இருக்கு, பால் பாட்டில் இங்கே இருக்கு, பள்ளி பைகள், புத்தகங்கள் இங்கு இருக்கு, குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் இங்கே கிடக்குது. உயிரோடு அமர வைத்து அவர்கள் மேலே மண்ணை போட்ட சம்பவங்கள் இங்கு தெரிகிறது. மேலும் குப்பைகளை கொட்டுவது போல மேலே மேலே தமிழர்களை கொட்டி 562 எலும்பு கூட இங்கு இருக்கு. என்ன பண்ற தமிழா அப்படின்னு கேட்பது போல, என்னை அடிப்பது போல அந்த எலும்புக்கூடு காட்சியளித்தது. தேவை என்றால் தமிழ் கார்டியன் சென்று பாருங்கள். இது சிங்கள காடையனின் மனிதாபமற்ற என்று கூட சொல்லக்கூடாது, மிருகங்களும் செய்யாத, ஏன் ஒருவேளை பேய்கள், சாத்தான்கள், காட்டு மிராண்டிகள் இவங்க கூட செய்யாத படுபாதக செயல் வெளியே வந்திருக்கு. இந்த செம்மணி மற்றும் சிந்துபாதி இந்த கிராமம் யாழ்ப்பாணம் நகருக்கு அருகே இருக்கு. 1995-96 நடந்த பிரச்சனை. தொடர்ச்சியாக நீதி கேட்டு போராடுறாங்க. இந்த புதைக்குழியை தோண்டி பார்க்க வேண்டும் என்று முதல்ல நினைவு வச்சு கொள்ளுங்கள். தமிழீழத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் எண்ணிக்கை 1,00,000 பேர். கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டும். காணாமல் போனவர்கள் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாமல் இருக்க தமிழர்களின் எண்ணிக்கை 1,00,000 பேர். அதுல ஒரு 562 பேருக்கு இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக அன்றிலிருந்து சட்ட போராட்டம் நடத்தியதன் விளைவு 3 கட்டமாக அந்த இடத்துல தோண்டும் பணி நடந்தது. முதல்ல தோண்டும் போது ஒரு 5 எலும்புக்கூடுகள், அப்புறம் ஒரு 10 எலும்புக்கூடுகள். இப்பொழுது ஆகஸ்ட் 13 2026 கிட்டத்தட்ட 100 நாட்கள் அகழ்வாராய்ச்சியின் விளைவாக 562 சடலங்கள்
அங்கே மீட்கப்பட்டிருக்கு. எலும்புக்கூடுகளாக, சடலங்கள் கிடையாது, எலும்புக்கூடுகளாக 557 என்ற எண் பொறித்த ஒரு எலும்பு கூட நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். இது தமிழ் ஈழ நாட்டில் கிடைத்த புதைக்குழிகளில் மிக பெரிதாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னால் நிறைய கிடைச்சிருக்கு, இதுதான் மிகப்பெரியது. ஒரு இடத்துல 562 சடலம் எலும்புக்கூடுகள் கிடைச்சது. இந்த இடம் ஒரு முகப்பு சுவரோடு கதவுகளோடு இருக்கு. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இப்போ அங்கே அகழ்வாராய்ச்சி நடக்குது. பக்கம் 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 குழிகளை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. குழிகள் தோண்டின பிறகு கைகளால் அதை மண்ணை சுரண்டி எடுத்து இந்த எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடக்குது. 562 நிற்காது, இது தொடர்ச்சியாக நடக்கும். இதற்கு சிங்கள காடை அரசாங்கம் இதுக்கு மேலே அனுமதிக்கணும். அனுமதிப்பார்களா என்று தெரியல. உண்மையாக இப்படியெல்லாம் செய்தியை கேள்விப்பட்டு மனிதர்கள் அல்ல, மிருகங்கள் அல்ல, ஒரு உயிரற்ற சடலம் கூட பொறுமையாக படுத்திருக்காது. இப்படி கை குழந்தை, தமிழ் கை குழந்தை, 4 வயது குழந்தை, அவர்கள் குடித்த பால் பாட்டில், தாய்கள் அந்த குழந்தையை கொண்டு வரும்போது பால் பாட்டிலோட வந்தது, புத்தக பைகளோட வந்தது, புத்தகங்களோடு இருப்பதெல்லாமே பார்த்துட்டு தலைகள் துண்டிக்கப்பட்டு இருப்பதை பார்த்துவிட்டு அமர வைத்து, உயிரோடு கொண்டு அமர வைத்து அதற்கு மேலே அடுத்து அடுத்து ஆட்களை போட்டு மண்ணள்ளி போட்ட சம்பவங்கள். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டுமே நம்ம இன்னும் பொறுமையாக இருக்கோம் அப்படிங்கிறது தமிழர்களை என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த தமிழ் கார்டியன் இதை போன்ற மிக சிறந்த உண்மை சம்பவங்களை சொல்லக்கூடிய தமிழ் செய்திகள் இருக்கு. அங்கே நிச்சயமாக பாருங்கள். உயிர் அச்சத்துக்கு மத்தியில் இதுவரைக்கும் 41 தமிழ் பத்திரிகையாளர்கள் சிங்கள காடைகளால் திட்டமிட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. எண்ணற்ற பேர் உடல் அங்க ஈனமாக்கப்பட்டிருக்காங்க. அந்த சூழலுமே உயிருக்கு துணிந்து இந்த செய்திகளை அவங்க வெளிக்கொண்டு புகைப்படத்தோடு வீடியோவோடு ஆதாரமாக்குறாங்க. கொஞ்சம் கூட இந்த தமிழ் நாட்டு பத்திரிகைக்கு ரோசம் இல்லை அல்லது கூத்தாடி பின்னால் சுத்தறக்கே இவனுக்கு நேரம் பத்தவில்லை என்றதை சொல்லணும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் உறவுகளே, தமிழ் மக்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் எந்த பிரச்சனை ஈடுபட்டாலும், எந்த பிரச்சனை நடந்தாலுமே குரல் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு தான். முதல்ல இங்கிருந்து தான் குரல்கள் வர வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுவதும் 10 கோடி தமிழ் மக்கள் சொந்தங்கள் வாழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் 7 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. 7 கோடி என்பது பழைய கணக்கெடுப்பு, இந்தியா எடுத்த கணக்கெடுப்பு. 7 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இரண்டாவது தமிழ் ஈழ திருநாட்டில் இருக்காங்க, 33 லட்சம் பேர் இன்னைக்கு இருக்காங்க. மூன்றாவது மலேசியாவில் இருக்காங்க, 23 லட்சம் பேர் இருக்காங்க. நான்காவது மியான்மாரில் இருக்காங்க, 10 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. அதற்கடுத்து 5வது அமெரிக்காவில் இருக்காங்க, 3.5 லட்சம் தமிழர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், அமெரிக்கா வாழும் தமிழ் சொந்தங்கள் தயவு செய்து வலைத்தள நிறுவனங்களுக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுங்க. பயந்து பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த மக்களின் பிரச்சனையாவது தைரியமாக பேசுவதற்கு வலைத்தளங்கள் நிச்சயமாக அனுமதிக்க வேண்டும். அந்த கோரிக்கை மனுவை மெட்டாவிற்கு மற்றும் யூடியூபிற்கு மற்றும் எக்ஸுக்கு கொடுங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அங்குள்ள ஒரு தனி நபர், அமெரிக்காவில் இருக்க ஒரு தனி தமிழ் நபர் சென்று ஒரு கோரிக்கை மனு கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது. நியாயப்படி அது பரிசீலனை பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் அப்படி போராடினீங்கன்னா கோரிக்கை மனு மூலமாக நிச்சயமாக வலைத்தளங்களில் அனைத்தையும் பதிவு செய்யக்கூடிய சூழலை அமெரிக்காவில் உள்ள தமிழ் சொந்தங்கள் ஏற்படுத்தி தரலாம். தயவு செய்து இங்குள்ள அரசியல்வாதிகளை, இங்குள்ள ஊடகங்களை, இங்குள்ள கூத்தாடிகளை, இங்குள்ள தலைவர்களை நம்பாம இந்த காரியத்தை செய்யுங்க. 13ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிறிய செய்தி ஆக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதனால முதல் குரல், முதல் போராட்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருந்து போகணும். இத்தனைக்கும் சிங்கள காடையனின் மக்கள் தொகை 1,70 லட்சம் பேர் இருக்கலாம் உலகம் பூரா, அவ்வளோதான். தமிழ் சொந்தங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே 7 கோடி பேர் இருந்துக்கிட்டு இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதை போன்ற ஒரு வெட்கக்கேடான செயல் எதுவுமே இல்லை.
சரி, இந்த பிரச்சனை எப்படி வெளிவந்தது அப்படின்னா அதை கேட்டிங்கன்னா நிச்சயமாக ரத்தம் கொதிக்கும். 1996 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் புலிகளின் கட்டுப்பாடு இருந்தது. புலிகள் அங்கே தோற்கடிக்கப்பட்டு முழுக்க முழுக்க இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சமயம் அது. அப்போ மதிய நேரத்தில் உயர் பள்ளி முடித்துவிட்டு வந்த தேர்வை முடித்துவிட்டு வந்த கிருஷாந்தி குமாரசாமி என்ற மாணவி, இது எல்லாத்துக்குமே புகைப்படம் எல்லாமே இருக்கு, வைக்க முடியாது பிரச்சனைகளை போது. அந்த மாணவி அங்குள்ள இராணுவ சோதனை சாவடியை தாண்டி போகும்போது அங்குள்ள சிங்கள காடையன் இராணுவத்தால் வழிமறிக்கப்படுறா, தடுக்கப்படுறா. அந்த மாணவி 18 வயசு. அப்போ அந்த மாணவிக்கு அங்கே அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க அதை பார்த்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அம்மா பேர் ராசம்மா. அந்த மாணவிக்கு ஒரு சகோதரன், அவனுடைய பெயர் பிரணவ், வயது 16. அந்த குடும்பத்து நண்பர் ஒருவர் கிருபாகரன், அவருடைய பெயர், வயது 35. இவங்ககிட்ட சொல்கிறாங்க, இவங்க அடித்து பிடிச்சி அந்த இராணுவ சோதனை சாவடிக்கு சிங்கள காடையினிடம் அவங்க மகளை கேட்டு 18 வயது மாணவியை கேட்டு உள்ள வராங்க. உள்ள வருகின்ற சமயம் அந்த மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கா. 6 சிங்கள காடை இராணுவத்தால் உட்படுத்தப்பட்டிருக்கா. இவங்க போய் அந்த மாணவியை கேட்கும்போது அந்த நேரத்தில் இவர்கள் தொந்தரவாக வந்திருக்காங்க சொல்லி அந்த 3 பேரையும் சேர்த்து மொத்தம் 4 பேரையும் கொலை செய்தாங்க, படுகொலை செய்தாங்க. இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் அங்குள்ள தமிழ் மக்களிடம் போராட்டமாக வந்து அன்றைக்கு தமிழ் மாவீரர்கள் இருக்காங்க. அரசு இது விசாரணைக்கு உத்தரவிட்ட போது 45 நாள் கழித்து அந்த சோதனை சாவடிக்குள்ள சோதனை செய்தாங்க. சோதனை செய்யும்போது இந்த 4 பேரில் அந்த தாய் ராசம்மா என்பவர் மற்றும் கிருபாகரன் அந்த 35 வயது மனிதர் ஆடைகள் அரைகுறையாக, கழுத்தில் இறுக்கமாக துணியால் நெருக்கி கொல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டாங்க குழியிலிருந்து. மீதம் 2 பேர், அந்த மாணவி கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் சகோதரன் பிரணவ் 16 வயசு 18 வயசு, இவங்க 2 பேருமே பல துண்டுகளாக வெட்டப்பட்டு அந்த பல துண்டுகள் பைகளில் போடப்பட்டு கிடைச்சது. இப்படிதான் அந்த சடலங்கள் மீட்கப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையானது. இதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்திய ஒரு தமிழர் படுகொலை அவருமே செய்யப்பட்டார். சிங்கள காடையனின் வெறியாட்டத்திற்கு இந்த சம்பவம் ஒரு சிறிய உதாரணம். இதுல ஈடுபட்ட 6 சிங்கள காடை இராணுவத்திற்கு விசாரணையில் பிடிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அந்த 6 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 6 பேருமே 6 மாசத்திலேயே ஜாமீன்ல வெளிவந்தாங்க. அதுக்கப்புறம் இராணுவத்தில் அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரணைக்கு ஆஜராக மாட்டோம், சிங்கள காடை இராணுவத்திற்கு எதிராக நாங்கள் ஆஜராக மாட்டோம் என்று ஒட்டுக்கா சிங்கள அரசு வழக்கறிஞர் பிற வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு அந்த வழக்கை ஒண்ணுமே இல்லாம பண்ண வச்சாங்க. கொடூரம் பாருங்க எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லி. அந்த 6 பேர்ல ஒரு சிங்கள காடை இராணுவத்தோட பேரு சோமரத்னா ராஜபக்சே. அவன் என்ன சொன்னான் அப்ப வாக்குமூலத்தில் அப்படின்னா, நாங்க எதுவுமே பாலியல் வன்முறை நான் செய்யலை, ஆனா இங்குள்ள சிங்கள இராணுவ அதிகாரிகள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை கொன்று இந்த செம்மணி கிராமத்துக்குள்ள புதைக்குழியில போடுவது வழக்கம். 400 பேருக்கு மேல நானே சென்று அந்த புதைக்குழியில போட்டிருக்கேன், அடுத்தடுத்து போட்டிருக்கேன். ஒரு முறை அவன் சொன்ன சம்பவம், என்னை அந்த அதிகாரி மம்முட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, நான் மம்முட்டி எடுத்துட்டு அங்கே போனேன். உள்ள அறைக்குள்ள போகும்போது ஒரு தமிழ் கணவனும் மனைவியும் முழு நிர்வாணமாக நிற்கப்பட்டிருந்தாங்க. தமிழ் கணவன் முன்னால அவருடைய மனைவியை பாலியல் பலாத்காரம் அந்த அதிகாரி செய்துவிட்டு உயிரோடு அவர்கள் இருவரையும் அந்த மம்முட்டியாலேயே அடித்து கொன்றுவிட்டு அந்த 2 பேர்த்தையும் அந்த இராணுவ சோதனை சாவடியில் புதைக்க முயற்சி செய்த போது
அது அவனால் முடியல. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னால் அந்த சடலங்களை வழக்கம் போல் செம்மணியில் புதைத்தேன் அப்படின்னு அவன் அந்த வாக்குமூலம் கொடுத்த பிறகுதான் இந்த பிரச்சனை 1998 இந்த பிரச்சனை மிகப்பெரிதாக பேசப்பட்டது. அவன் வாக்குமூலத்தின்படி அந்த பகுதியை தோண்டும் போது பகுதி பகுதிகளாக தமிழர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் திட்டமிட்டு சிங்கள அரசு அதை தாமதப்படுத்தியது. மேலும் அதை தோண்டுவதற்கு நிதி ஆதாரம் எங்களிடம் இல்லைன்னு சொல்லி தடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியான அங்குள்ள தமிழ் மக்களின் போராட்டம், அந்த பகுதி தமிழர் பகுதியில் இருக்கு, தொடர்ச்சியான போராட்டம் மற்றும் சர்வதேசத்தில் வாழும் தமிழர்களின் தொடர்ச்சியான கோரிக்கை, சர்வதேச நாடுகளின் நிர்பந்தத்தின் காரணமாக இப்பொழுது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த அங்குள்ள புதைக்குழி தோண்டப்பட்டது. அதன் விளைவாக தான் மொத்தமாக 562 எலும்புக்கூடுகள் ஆகஸ்ட் 13 அந்த தேதி வரை வெளியெடுக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் யார் என்று சொல்ல முடியாது. டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்குமே யாருடைய உறவினர் என்று தெரிந்தால் மட்டுமே டிஎன்ஏ பரிசோதனை செய்ய முடியும். 1,00,000 பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி வழக்கு பதிவாயிருக்கு. 23,000 வழக்குகள் இது நிலுவையில் அங்கே இருக்கு. எந்த உறவினரை பிடிச்சு எங்க டிஎன்ஏ பரிசோதனை செய்து சொல்ல முடியும்? அதனால இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு பரிதாப சம்பவம் மனித இனத்துல எந்த நாட்டு மக்களுக்கும் எதிராக நடந்ததாலும் மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அங்க அணுகுண்டு தாக்குதலை பார்த்துருக்கலாம். அமெரிக்கருக்கு எதிராக நடந்திருந்தால் அணுகுண்டு தாக்குதலை பார்த்துருக்கலாம். ரஷ்யர்களுக்கு எதிராக, உலகில் உள்ள 195 நாடுகளுக்கு உள்ள மக்களுக்கு எதிராக எங்க நடந்திருந்தாலும் இது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். ஆனா தமிழ் மக்கள் மட்டுமே சடலத்தை விட பொறுமையாக இருப்பதை, பொறுமைன்னு சொல்ல முடியாது, தவறாக வழிநடத்தப்படுறாங்கன்னு சொல்லணும். இதோடைய அனைத்து பொறுப்புகளும் அந்த எலும்புக்கூடுகள், அந்த துன்புறுத்தலுக்கு, சித்திரவதைக்கு அனைத்துக்கும் காரணங்கள் தமிழ் பத்திரிகை என்று 100% சொல்ல முடியும். ஒரு சின்ன செய்தியை கூட என்னால் பார்க்க முடியல. இன்றைக்கு ஆதாரபூர்வமாக 562 எலும்புக்கூடுகள், கை குழந்தை உட்பட, தலை துண்டிக்கப்பட்டது உட்பட, அமர வைத்து குப்பை போல கொட்டப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் அங்கே இருக்கு. தமிழக அரசும் பார்க்கலாம், இந்திய அரசும் பார்க்கலாம். இந்தியா உலகத்திலேயே வல்லரசு என்று சொல்றாங்க, உலகத்தின் நம்பர் 1 தரைப்படையை வைத்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல. இவ்வளோ பெரிய இராணுவம், உலக நம்பர் 1 தரைப்படை, இந்தியாவில் உள்ள ஒரு மக்களின் சகோதர சகோதரிகள் அண்டை நாட்டில் கொல்லப்பட்டிருக்காங்க. கள்ள மௌனம் சாதிப்பது மிகப்பெரிய எரிச்சலை கொடுக்குது. முதல்ல இந்திய அரசு புரிஞ்சுக்கணும், இந்தியாவின் ஒரு பகுதி மக்கள் தான் தமிழ் மக்கள். அவர்களின் தொப்புள் கொடி உறவுகள் அண்டை தேசத்தில் இப்படி ஈவிரக்கமற்ற முறையில், நரகத்தில் உள்ள சாத்தான்கள் கூட இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க, செஞ்சிருக்காங்க. கண் முன்னால அந்த ஆதாரங்கள் எடுத்து பொதுவெளியில் வைக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கும் தமிழ்நாடு அரசு இதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் சட்டசபையில் சிரித்து மகிழ்வதை பார்க்க முடிகிறது. தமிழக மக்கள் இந்த பத்திரிகைகளால் கூத்தாடிகளை வழிபட்டு கொண்டு எப்பொழுதும் நக்கல் நையாண்டி சிரிப்பின் மத்தியில் வாழ்வதை பார்க்க முடியுது. இதை பற்றி சின்ன செய்தி கூட இல்லை. ஆனாலுமே 2.5% மக்கள் என்னைக்குமே போராடுவாங்க. ஏற்கனவே பதிவு பண்ண அந்த 2.5% நான் இருப்பதில் பெருமை அடைகிறேன். அதே சமயத்தில் நீங்களும் அப்படி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமா சொல்றேன், இதற்கான பதிலடி, இதற்கான எதிர்வினை, இதற்கான மிக கொடூரமான பின்விளைவுகளை சிங்களக்காடையன் நிச்சயமா சந்திச்சு ஆக வேண்டும். இதை நான் வணங்குகின்ற தமிழன்னை மீதாக நான் உயிரினும் மேலாக நினைத்து கொண்டிருக்கிற தலைவரின் மீதாக சத்தியம் செய்து கொடுக்கிறேன். நிச்சயமாகவே இதை விடவே மாட்டோம், விடவே மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு தமிழ் சொந்தங்களும் பாருங்க, இதை பரப்புங்க. நன்றிகள்.